தழைகள் என்று எண்ணாமல் அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அதை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வேங்கை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். பொதுவாக இந்த வேங்கை மரம் நம்ம மதுரை, திருச்சி இந்த மாதிரி நம்மளுடைய தென் மாவட்டங்களில் பொதுவாகவே பார்க்கக்கூடிய ஒரு மரம். இங்கெல்லாம் எப்படி நம்ம வேப்ப மரத்தை பார்க்குறோமோ அந்த மாதிரி வேங்கை மரம் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு மரம்னு சொல்லலாம். வேங்கை மரம் பொதுவாக தேர் சக்கரங்கள் செய்வதற்கு அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மரம்னு கூட சொல்லலாம். வேங்கை மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு மரம்னு இந்த வேங்கை மரத்தை சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சோரியாசிஸ் நோய் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான நோய் அப்படிங்கிறது சோரியாசிஸ் நோய் தான். உடம்புல வறட்டுத்தன்மையில் ஆரம்பித்து அந்த வறட்டுத்தன்மை உடலெல்லாம் ஒரு செதில் போல் வட்ட மடிவமாக பரவி கடைசியில் உடம்பு முழுவதுமே ரொம்ப வறண்டு போய் அவங்க உட்கார்ந்துருந்த இடத்துலேருந்து எழுந்து போனால் கூட செதில் கொட்டுறது மாதிரி நிறைய தோல் கொட்டுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோயை கட்டுப்படுத்தி வேகமாக குணமாக்கக்கூடிய சக்தி இந்த வேங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலை, அதிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்க்கு உண்டு. இந்த சோரியாசிஸ் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய்யை அந்த நோயாளியுடைய தலையிலிருந்து கால் வரை, அதாவது உச்சி முதல் பாதம் வரை முழுமையாக தடவி சூரிய குளியல் எடுக்க வைக்கிறாங்க. அவங்கள ஒரு வாழை இலையில் படுக்க வச்சு அதுக்கு மேலே அவங்கள படுக்க வச்சு அதுக்கு மேலே வாழை இலையை போட்டு மூடி அப்படியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி சூரிய குளியல் எடுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி சூரிய குளியல் எடுத்து அவங்க அந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட சோரியாசிஸ் வியாதியாக இருந்தாலும் ஒரு 48 நாட்களில் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். கடுமையான உணவு கட்டுப்பாடுகள், கடுமையான மனக்கட்டுப்பாடுகளும் இந்த சிகிச்சையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா ஸ்னேகபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. மருந்தூட்டப்பட்ட நெய்களை ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு 20 மில்லி, அடுத்த நாள் 40 மில்லி, அடுத்த நாள் 80 மில்லி, அடுத்த நாள் 160 மில்லி, 5ஆவது நாள் 320 மில்லி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 6ஆவது நாள் பட்டினி போட்டு 7ஆவது நாள் அவர்களுக்கு பேதிக்கு அல்லது வாந்திக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த வேங்கை மரத்தினுடைய இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய்யை கொடுத்து செய்யும்போது அந்த சோரியாசிஸ் நோய் இருந்த தடமே தெரியாமல் மறைந்து போகிறத பார்க்க முடியும். உடலை சுத்தப்படுத்தி செய்யக்கூடிய இந்த 2 வகையான சிகிச்சை தான் இன்றைக்கு சோரியாசிஸ் நோயை தீர்க்கக்கூடிய சிகிச்சைன்னு சொல்லலாம். அதே போல் இந்த வேங்கை மரத்தில் அங்கங்கே வெடித்து, தோள்கள்லாம் வெடித்து பார்த்திங்கன்னா பிசின் நிறைய வந்திருக்கிறத பார்க்கலாம். இந்த பிசின் இன்றைக்கு உலகத்திலேயே பார்த்திங்கன்னா உடலுடைய காயத்தை ஆற்றுவதில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேங்கை மரம் இங்கே எப்படி அதிகமோ அதே போல் இந்தோனேஷியா, பாலி, மலேசியா இந்த நாடுகள்லேயே ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அந்த வேங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின், மொத்த பிசினையும் வாங்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில ஆல்கலாய்ட்ஸை மட்டும் பிரித்து எடுத்து இன்றைக்கு எல்லா விதமான சர்ஜரிஸ்லேயும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக இதை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அந்தளவுக்கு வேங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பிசின் உடலில் ஏற்படுகின்ற காயங்களை, நம்ம பாரம்பரிய மருத்துவம் பொறுத்தவரையிலும் வெரிகோஸ் வெயினில் ஏற்படக்கூடிய காயங்கள், நீரிழிவு நோயில் ஏற்படக்கூடிய காயங்கள், அதே போல் யானைக்கால் நோயில் ஏற்படக்கூடிய காயங்கள், இந்த காயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண காயங்கள் மாதிரி கிடையாது. இந்த காயங்கள் ஆறுவதற்கு வருட கணக்கில் ஆகக்கூடிய காயங்கள். இந்த காயங்களுக்கு என்ன அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சாலும் ஆறாத காயங்கள். அந்த மாதிரி சவாலாக இருக்கக்கூடிய காயங்களையே தீர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த வேங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பிசின்க்கு இருக்கிறத பார்க்கலாம். அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது குறிப்பாக இந்த கோடை காலம் முடிந்து இந்த ஆடி மாதத்தில் நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை. சாயந்தரம் வீட்டுக்கு போனோம்னா உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுன்னு குத்த ஆரம்பிக்கும். சரி, அது குத்த ஆரம்பிக்குதுன்னு அந்த இடத்த லேசாக தொடச்சி விட்டோம்னா உடனே பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் கண்டாக வீங்கிடும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது வரக்கூடிய நேரம் சில நேரங்களில் காலையாக இருக்கும், சில நேரங்களில் மாலையாக இருக்கும், சிலருக்கு நாள் முழுவதுமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் இந்த அர்டிகேரியான்னு சொல்கிறது. ஆண்களுக்கு பொதுவாக இடுப்பு பகுதிகளில், தொடை இடுக்குகளில், அக்கல் பகுதிகளில் இருக்கும்.
பெண்களுக்கு அதிகமாக கைப்பகுதிகளில், பிட்டப்பகுதிகளில், தொடை இடுக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த அர்டிகேரியாவை பார்க்கணும். இந்த அர்டிகேரியா ஏற்படும் போது ஆன்டிஹிஸ்டமின் சொல்லக்கூடிய மருந்துகளை நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் சாப்பிடும்போது கொஞ்சம் குணமாகிற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்ட பிறகு உடலில் மிக கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கூட இந்த வேங்கை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. வேங்கை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய, பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெயை நல்லா உச்சி முதல் பாதம் வரை தடவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அப்புறம் குளிச்சிடணும். அந்த எண்ணெயை இந்த மாதிரி உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக தோல் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட நோய்கள் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு என்னோடய உடல் கருப்பாயிடுச்சு, என்னோடய முகம் இருக்கக்கூடிய நிறம் வேற, என்னோடய உடல் இருக்கக்கூடிய நிறம் வேற, நிறம் அதிகமாக குறைஞ்சிருச்சின்னு கவலைப்படுகின்ற ஆண் பெண் இருபாலருமே இருக்கும். இவங்களுக்கு வேங்கை மரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. வேங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரத்துடைய வேர், அதோட மரப்பட்டை, அதோட இலை, அதோட காய், அதோட பூ அல்லது விதை, இந்த 5ஐயும் என்ன பண்ணுவாங்கன்னா சிறிதளவு எண்ணெயில் போட்டு பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய். இந்த எண்ணெய்க்கு வர்ணியா அப்படின்னு பேர். வர்ணியானா நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பேர். இந்த எண்ணெயை முகத்தில், கைகளில், கால்களில், இடுப்பு பகுதிகளில் அல்ல எங்கெல்லாம் நிறம் குறைவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடங்களில் தடவி ஒரு 15 நிமிடம் ஊற வைத்து நம்ம குளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 6 மாதம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6 மாதத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய ஃபோட்டோ, 6 மாதத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய ஃபோட்டோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும். பொதுவாக அந்த வேங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை ராஜ எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எண்ணெயை அந்த காலத்தில் ராஜாக்களும் ராணிக்களும் அவர்களுடைய நிறத்திற்காகவும் அழகுக்காகவும் தினசரியே தேய்த்து குளிக்கின்ற ஒரு வழக்கம் வைத்திருந்தாங்களாம். பட் நம்ம அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. முகப்பகுதியோ ஏதோ ஒரு இடத்துல எங்கே தேவையாக இருக்கோ அந்த இடங்களில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து குளிக்க செய்யணும். இதை தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டிருந்தாலே பார்த்திங்கன்னா நிறத்தில் நல்ல மாற்றம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பொதுவாக தோலில் ஏற்படுகின்ற வறட்சி சம்பந்தப்பட்ட, அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, வேங்கை மரத்தை பொறுத்தவரையிலும் சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து, அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்து. அதைவிட முக்கியமாக வெரிகோஸ் அல்சர், டயபெட்டிஸ் நோயினால் ஏற்படக்கூடிய அல்சர், அதே போல் யானைக்கால் நோயினால் ஏற்படுகின்ற அல்சருக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகம் என்பது நன்மை தீமைகளை கொண்டவை. இதில் நன்மை எவை, தீமை எவை என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக இருப்பது அல்லது ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் உரிமைகளினுடைய ஒரு மையமாக இருப்பது என்பது அந்த மாநிலத்தினுடைய சட்டசபையும் சட்டசபையினுடைய செயல்பாடுகளும் தான். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு தேர்தல் எதற்காக நடத்தப்படுகிறது? சட்டசபைக்கு சில உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக. அந்த உறுப்பினர்கள் அந்த பகுதிகளினுடைய அல்லது ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பதற்காக, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேட வேண்டும் என்பதற்காக. எதிர்க்கட்சிகளினுடைய பொறுப்பு என்பது அரசினுடைய பொறுப்புகளை சுட்டிக்காட்டுவதும் திட்டத்தெளிவாக மக்களுடைய பிரச்சனைகளையும் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகவும், அதை நியாயமான முறையில் கேட்டு அதற்கான வழிவகைகளை அரசு செய்ய வேண்டும், அதற்கான ஒரு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் சட்டசபை உறுப்பினர்கள் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களுடைய வரிப்பணத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான செலவில் தேர்தல்கள் நடத்தப்படுவதும் அதன் அடிப்படையில் தான் செய்யப்படுகின்றன. அதோடு மட்டுமல்ல, ஒரு மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை, சட்டங்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை, கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பை சட்டசபை தான் மேற்கொள்கிறது. அப்படிப்பட்ட அதிகாரமும் ஆற்றலும் கடமையும் பொறுப்புணர்வும் கொண்ட சட்டசபைகள் எப்படி இன்றைக்கு செயல்படுகின்றன? சட்டமன்றத்தினுடைய செயல்பாடு தமிழகத்தில் எப்படி இருக்கிறது என்கிற கேள்வியை எழுப்பிக் கொள்கிற போது, தமிழக சட்டசபையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது அது சட்டசபை ஜனநாயகத்திற்கே ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி
சட்டசபை ஜனநாயகம் என்பதையே கேலிக்கூத்தாக மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை. எந்த ஒரு மக்கள் பிரச்சனையை சார்ந்து எந்த ஒரு உருப்படியான விவாதமும் கடந்த 5 ஆண்டுகளாக சட்டசபையில் நடைபெறவில்லை என்பதைத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்டசபை என்பது கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக 2 நோக்கங்களுக்குத்தான் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவை அவர்களை தொடர்ச்சியாக வரைமுறையற்ற வகையில் புகழ்ந்து கொண்டே இருப்பதற்கான ஒரு இடமாக சட்டசபை மாற்றப்பட்டிருக்கிறது. விதவிதமான அலங்காரங்களால், உவமைகளால், அணிகலன்களால் அவரை எப்படியெல்லாம் பாராட்ட முடியுமோ அப்படியெல்லாம் புகழ்பாடுவதற்கான ஒரு இடம்தான் சட்டசபை என்று கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுகவினர் நிரூபித்திருக்கிறார்கள். அது இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையை பற்றி பேசினாலும் ஒரு 10 நிமிடம் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து விட்டுத்தான் பேசுவது என்பது இங்கு ஒரு சட்டசபை மரபாகவே மாற்றப்பட்டு விட்டது. ஜெயலலிதா அவர்களும் அலுப்பே இல்லாமல், களைப்பே இல்லாமல் இந்த புகழுரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த புகழுரைகள் எவ்வளவு மிகையானவை, உண்மைக்கு புறம்பானவை என்ற போதும் கூட அவருக்கு அது எந்த விதமான உறுத்தலையும் ஏற்படுத்துவது கிடையாது. மேலும் எந்த மக்கள் பிரச்சனையும் விட தன்னை பற்றிய புகழுரைகள் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன என்பதையும் இந்த 5 ஆண்டுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்னொரு புறம் மக்களுடைய பிரச்சனைகளை பேச முற்படுகிற எதிர்க்கட்சிகளுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை ஏற்படுத்துவது, அந்த எதிர்க்கட்சிகளை தனிப்பட்ட முறையில் தாக்குவது, அவருடைய தலைவர்களை தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்துவது, அதன் மூலமாக ஒரு உணர்வுபூர்வமான சூழ்நிலையை உருவாக்கி ஒரு வெளிநடப்பிற்கான சூழலை அல்லது அவர்களை வெளியேற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது, இதுதான் கடந்த 5 ஆண்டு கால சட்டசபை வரலாறாக இருக்கிறது. அந்த வரலாறு இப்போதும் தொடர்கிறது. சட்டசபை கூட்டத்தொடர்கள் ஒவ்வொன்று வெளிநடப்புகள், வெளியேற்றங்கள் அல்லது அவதூறான பேச்சுக்களை உருவாக்குவது என்கிற வகையில் அதிமுகவினர் திட்டமிட்ட வகையில் இன்றைக்கு சட்டசபை ஜனநாயகத்தை படுகொலை செய்து வருகிறார்கள். சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரான மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் 32 ஒத்திவைப்பு தீர்மானங்களுக்கு அனுமதி கேட்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அதன் மீது விவாதங்கள் தேவை என்று. இந்த 32 விஷயங்கள் என்பது மக்களுடைய பற்றி எறியக்கூடிய 32 பிரச்சனைகள். நதிநீர் பிரச்சனைகள், விலைவாசி ஏற்றம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, கல்விக்கடன் தொடர்பான பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. அதிலெல்லாம் அரசினுடைய பொறுப்பு என்பது என்ன? அரசு இதற்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறது? அரசினுடைய கடமைகள் என்ன? இதை மக்கள் எதிர்க்கட்சியின் வழியாக கேட்க விரும்புகிறார்கள். எதிர்க்கட்சி தலைவருடைய குரலின் வழியாக கேட்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த குரலுக்காக இன்றைக்கு எந்த இடமும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகளை சட்டசபையில் ஆளும் கட்சியினர் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போதெல்லாம் குறுக்கிடுவது, அல்லது திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் பேசுகிற போதெல்லாம் கூச்சலிடுவது, இடையூறு செய்வது, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அவதூறாக பேசுவது அல்லது அவரை பெயர் சொல்லி அழைப்பது போன்ற விஷயங்களினால் ஒரு உணர்வுபூர்வமான சூழலை தொடர்ந்து அதிமுகவினர் உருவாக்குகிறார்கள். இதன் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகள் அங்கு பேசப்படாமல் திசை திருப்பப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது ஆளும் கட்சியினருடைய ஒரு தந்திரமாக, குறுக்கு வழியாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு சட்டசபையில் இடமில்லை என்று சொன்னால் சட்டசபை என்ற ஒன்று எதற்கு? எதிர்க்கட்சிகளை தந்திரமாக ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கலாம் அல்லது அவர்களுடைய குரல்களை தந்திரமாக நீங்கள் அழுத்தலாம், அவர்களை முறிக்கலாம் என்று சொன்னால் அந்த குரல்கள், அந்த சட்டசபையினுடைய செயல்பாடுகளினுடைய அர்த்தம் என்பதுதான் என்ன? இன்னொரு புறம் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த விவாதமும் இல்லாமல் பல அறிவிப்புகள், பல பிரகடனங்கள் ஜெயலலிதா அவர்களால் சட்டசபையில் செய்யப்பட்டன. 110 விதியின் கீழ் அறிவிக்கக்கூடிய எதன் மீதும் விவாதங்கள் நடத்த முடியாது என்பதை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பிரச்சார மேடையாக அவர் சட்டசபையை பயன்படுத்தினார். இதற்கெல்லாம் என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது? ஏனென்றால் 110 விதியின் கீழ் ஒரு திட்டத்தை அறிவித்தால் அதை சட்டசபையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப முடியாது. உதாரணமாக ஒரு பெரிய திட்டத்தை 110 விதியின் கீழ் ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதை எப்படி செயல்படுத்தப் போகிறீர்கள், அதற்கான நிதி ஆதாரங்கள் என்ன என்று கேட்பது ஒரு சட்டசபை எதிர்க்கட்சிகளினுடைய ஒரு உரிமை. அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்ன என்று. ஆனால் பல திட்டங்களுக்கு எந்த நிதி ஒதுக்கீடும் செய்யாமல் அதை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு அமைப்பையும் உருவாக்காமல்
வெறுமனே திட்டங்களை மட்டும் அறிவித்து கொண்டே செல்வது என்பது இந்த அரசினுடைய ஒரு வாடிக்கையாக இருந்திருக்கிறது. ஆக அரசு அறிவிக்கிற திட்டங்களை கூட அதை பற்றி விவாதிக்க முடியாத ஒரு சூழல் தான் சட்டசபையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் கடந்த தேர்தலின் போது அதிமுக அரசு கொடுத்த பல வாக்குறுதிகள் இந்த தமிழகத்தை பட்ஜெட்டில் அதற்கான எந்த இடமும் கொடுக்கப்படவில்லை. கல்விக்கடன் தள்ளுபடி தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது இலவச செல்ஃபோன் ஸ்கூட்டர்கள் எல்லாம் வழங்குகிறோம் என்று சொன்னது, இப்படி பல விஷயங்கள். இதையெல்லாம் பேசக்கூடாது, இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது என்று இன்றைக்கு ஆளும் கட்சியினர் நினைக்கிறார்கள். அதன் காரணமாக தங்கள் தலைவியை எல்லையற்று புகழ்வது, எதிர்க்கட்சி தலைவர்களை கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது என்கிற இந்த தந்திரத்தின் மூலமாக அவர்கள் மக்களுடைய அந்த வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டசபையின் நேரத்தை வீணடிப்பது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளினுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிறார்கள், மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள். இதன் காரணமாக இன்று சட்டசபை என்பது ஒரு மிகப்பெரிய கேளிக்கை மன்றமாக ஆளும் கட்சியினர் மாற்றியிருக்கிறார்கள் என்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் தேர்தலா? இதற்காகத்தான் ஜனநாயகமா? சட்டசபையில் கூட மக்களுடைய பிரச்சனைகள் ஒழிக்காவிட்டால் வேறு எங்குதான் ஒழிக்கும் என்கிற கேள்வி இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை, விடையை மக்கள்தான் தேட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வானிகேஷன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர், தமிழறிஞர், திருக்குறள் ஆர்வலர் திரு கிருஷ்ணச்சந்த் ஜோண்டியா அவர்கள். ஒரு திருக்குறள் ஆர்வலரா, தமிழ் அறிஞரா, ஒரு கல்வியாளரா, திருக்குறளோட முக்கியத்துவம் என்ன, அதோட சிறப்புகள் என்ன, உலக புதுமுறைன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த திருக்குறளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, வாழ்வியல் சார்ந்த பல கருத்துக்கள் எந்த அளவுக்கு முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு, இப்படி பல தகவல்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு திருக்குறள் ஆர்வலரா, கல்வியாளரா, தமிழ் அறிஞரா, முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தனியாக ஒரு துறையே உருவாக்கி அதில் செயல்பட்டு இருந்த பெருமைக்குரியவராக நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கும் உங்களுடைய தமிழ் பணியை செவ்வனே செஞ்சிட்ருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் திருக்குறள் ஆர்வலர் அப்படின்னா இன்றைக்கி திருக்குறளில் சொல்லப்படுற விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற பல சிறப்பான பணிகளில் நீங்கள் முழுமையாக எடுத்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது உலக பொதுமுறை நம்ம சொல்கிறோம். அது ஏன், அதற்கான காரணம் என்ன, வாழ்வியல் சார்ந்த எந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் இதில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு, இதில் உங்களுடைய பார்வை என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் இன்றைக்கி முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி திருக்குறள் ஒரு உலக பொதுமுறை அப்படின்றத இன்றைக்கி முழுமையாக எல்லாரும் ஏற்றுட்ருக்காங்க. இந்த திருக்குறளோட சிறப்பு, இதோட மேன்மை அப்படின்னா நம்ம எதிலிருந்து இன்றைக்கி பேச ஆரம்பிக்கணும்? திருக்குறள் என்கின்ற அந்த நூலை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா, இந்த உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளிலிருந்து தன்னை ஒதுக்கி தான் எங்கு பிறந்தேன், எங்கு இருந்தேன் என்பதை பற்றியெல்லாம் சொல்லாமல், தன்னை எங்கேயுமே குறிப்பிட்டு சொல்லாமல், தான் சொல்ல விழைந்த அந்த கருத்துக்களை உலகம் பூராவும் தொடர்ந்து ஏற்று அதை வழிநடத்த வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். அதுதான் திருவள்ளுவருடைய ஒரு அடிப்படை நோக்கம். எனவே தான் அந்த நூலை படிக்கின்ற பொழுது யார் படித்தாலும் அவர்களுக்கு உள்ள அந்த சுய நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே, அந்த பார்வையிலே அவர்கள் எப்படி பார்த்தாலும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படும்படியாக பொருள் அதிலிருந்து கிடைக்கிறது. அதாவது என்ன பார்க்கணுன்னாக்க, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னு சொல்லி ஒரு குறள் அவர் சொல்லுகிறதுனுடைய நோக்கம் என்னன்னாக்க, மனித இயல்பு ஒவ்வொரு தரமும் ஒரு செயல்பாட்டில் சிந்திக்கிற பொழுது தன்னுடைய நலத்தை கொஞ்சம் அடிப்படையை அதிகமாக வச்சு பார்க்கக்கூடிய மனித இயல்பு அது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. எனவே அந்த சுயநலம் இல்லாத பொது நலத்தோடு பொது நோக்கோடு ஒரு கருத்தை சொல்ல அவர் விளைந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது உலக இயல்லே அடிப்படை என்ன? ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய இல்லற வாழ்க்கை. அதிலிருந்து தான் அவருடைய வாழ்க்கை கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போது தனக்கு வேண்டிய ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய இல்லற துணைவி எப்படி அமைய வேண்டும் என்பதை சொல்கின்ற பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுவார். மனைத்தக்க மாண்புடையாள் ஆகி
தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்று அந்த வாழ்க்கை துணை நலம்னு சொல்கிறார். அந்த அது பெரிய ஒரு அடிப்படை கருத்து அங்கே ஏன் சொல்லியிருக்கான்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்துக்குமே தனக்கு இருக்கக்கூடிய வருமானம் வந்து பத்தலை, அதுக்கு மாறுபட்டு வேறு எப்படி முயற்சி செய்தால் நமக்கு வருமானம் அதிகமாக வருதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு உலகம் அப்பவும் இருந்திருக்கு. எனவே தான் அவர் வந்து தனே சொன்னார், தற்கொண்டான் வளர்த்தக்கால் அப்படின்னு சொல்கிற பொழுது எளிய முறையில் நேர்மையான முறையில் ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு மனைவி நடத்த முடியும் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்கிறார். அதே மாதிரி பெண்ணை பற்றி சொல்கின்ற பொழுது ரொம்ப வலுவாக சொல்வார். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வு இலாள் பெண் என்கின்ற அந்த புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டுக்கும் உள்ள மரியாதையும் காப்பாற்றி தன்னையும் பராமரித்து கற்பு முதலியவற்றால் ஒரு பெண் எப்படி வாழணும் என்பதை ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை நெறியாக சொல்லிவிட்டு அதன் பின்னால் சொல்கிறாரு, பெண்ணினுடைய பெருமையை ரொம்ப அருமையாக அவர் சொல்ல அளவுக்கு வேறு யாரும் சொல்லலை. இல்லது என் இல்லவள் மாண்பானாள், உள்ளது என் இல்லவள் மானாக்கடை அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய பெருமையை அவர் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லியிருக்கிறாரு என்பதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்படி அமைஞ்ச ஒரு நல்ல மனைவியோடு கூட வரக்கூடிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த மாட்சி பொருந்திய வாழ்க்கை வேணுங்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், மங்களம் என்ப மனை மாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன் மக்கட்பேருன்னு அப்படின்னு சொன்னார். அப்போ நன் மக்கட்பேர் எப்படி அமையணுங்கிறாரு, அதிலும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அறிவறிது அறிந்த மக்கள் வேணும், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிறன்னு சொல்கின்ற அர்த்தம் என்னன்னாக்க, ஒரு தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேரானது எல்லா விதமான வாழ்க்கை நெறிகளையும் புரிந்து வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு பணிவுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை விட ஒரு படி சொல்கிறாரு, ஒருவனுக்கு நல்ல திறமை இருந்து நல்ல சிந்தனை இருந்தால் அவன் எப்படிடா இருக்கணும்னு சொன்னால் அவன் பணிவாக இருக்கணும்டாங்கிறார். பணிவு எல்லாருக்கும் நல்லது, அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னு சொல்கிற பொழுது என்ன அர்த்தம்னா, செல்வம்ங்கிற வார்த்தை எப்படின்னா சிந்தனையிலையும் அவன் செல்வன், பொருளாலும் செல்வன், பழகுவதிலும் செல்வன், பண்பிலேயும் செல்வன். எனவே அப்படிப்பட்ட எல்லா விதமான நற்குணம் உடையவர்களுக்கு அதிகமாக பணிவு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறார். எதை சொன்னாலும் அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை நெறியில் ஒருத்தன் பண்பாளனாக இருக்கணும்னா அடிப்படையில் என்னடா வேணும்னு கேட்டால் அவங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கணும். கண்டிப்பாக சார். ஒழுக்கம் இருந்தால் தான் அவனுக்கு அந்த தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை தன் ஐம்புலன்களையும் அடக்கி வாழக்கூடிய அந்த ஒழுக்கமுள்ள வாழ்க்கை இருந்தால் ஒழிய ஒரு நாள் உயர முடியாது என்றார். எனவே தான் அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படிங்கிறார். நிச்சயமா இந்த அடக்கம் அமரருள் உய்க்கும் சிறப்புகள் அப்படின்னு நம்ம பேசும்போது அவர் வாழ்வியல் சார்ந்த பல விஷயங்களை முழுமையாக இதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவரே அறம் பொருள் இன்பம்ன்றதை வந்து பகுத்து சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்துலையும் என்னென்ன வலியுறுத்தி சொல்லணுமோ. இப்போ நீங்கள் ஒழுக்கம் அப்படின்னு பேசுனீங்க, இந்த அறத்துப்பாலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் அதை விட்டு விலகி போன ஒரு உலகத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். எல்லாமே ஒரு போட்டி, ஒரு வேகம், அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அறம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லும்போது வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு? அதாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவன் நான்கும் இழுக்காது தான் ஏன்றது அறம் அப்படிங்கிறார். அப்போது இயல்பாக இருக்கக்கூடிய மனித குறைபாடு என்னன்னாக்க, ஒருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது, தங்கக்கிட்ட அது இல்லையேங்கிற ஒரு ஏக்கம், அது இயல்பாக வரக்கூடியது. எனவே அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். அழுக்காறு கூடாதுங்கிறார். அப்புறம் அவா பற்றி சொல்லும்போது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலை எல்லாருக்கும் அமையறதில்லை. தனக்கு இன்னும் இருந்தால் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு நிலையிலேருந்து அதனுடைய உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டு அதோடு திருப்தி அடைகிறதில்லை, அதுக்கு அடுத்த நிலைக்கு போய் சேர முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை உண்டு. அப்படி முயற்சி செய்கின்ற பொழுது நடக்கலைன்னு சொன்னால் கோபம் வருது. அப்போ அந்த கோபத்தினால் வரக்கூடிய அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், அது வந்து தன்னுடைய அந்த நிலையிலேருந்து மாற்றிடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படிங்கிறார். அது யார்கிட்டலாம் இருக்கோ அது அவங்களே அழிச்சிடும்டாங்கிறார். அது மாத்திரம் இல்லை, இனம் என்னும் ஏமை புனையை சுடும், நீ யாரோடலாம் பழகிறியோ அவங்களோடலாம் உனக்கு விரோதமாக ஆகிடும் அப்படிங்கிறார். அப்போது உன்னுடைய சொற்களில் இருக்கக்கூடிய இனிமை போயிடும். இனிய உளவாக இன்னாத கூறக்கூடிய ஒரு நிலைக்கு மனது போயிடுது. அதனால தான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார், பயனில்ல சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடி எனல் சொல்லு ரொம்ப ரொம்ப வேகப்பட்டு சொல்கிறார். அரிசியில் நெல் இல்லாட்டி போனால் அந்த நெல்லில் வந்து அந்த அரிசி இல்லாட்டி போனாக்க அது உமி, இப்போ அதனால் பதடி அப்படி அந்த மனுஷனே பதடிங்கிறாரு. அது மாத்திரம் பத்தாதுடா, நீ எந்த உலகத்தில் வாழறியோ உன்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை நீ புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு நீ பயனுள்ள மனிதனாக நல்ல மனிதனாக உன்னால் வாழ முடிந்தாதான்டா வாழ்க்கை, இல்லாட்டி போனால் நீ நடைப்பண்ணம்லாங்கிறார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் யாருன்னு கேட்டால் செத்தாருள் வைக்கப்படும் அப்படிங்கிறார்.
இதெல்லாம் சொல்லுதில் இந்த நோக்கம் அவர் எதை சொல்ல விரும்பியிருக்காருன்னு சொன்னால், மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நீ யார், நீ ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற, நீ ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு அடிப்படை நோக்கத்தை தெளிவாக சொல்கிறாரு. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. இது ரொம்ப பெரிய கருத்து. உலகத்தில் பிறக்கிறது இறக்கிறது என்பது ரொம்ப சகஜமானது. ஆனால் அந்த பிறப்பு இறப்பு இல்லாத நிலைக்கு ஒரு ஆன்மா வாழ்ந்து வளர வேண்டுமே ஆனால் வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்க வேண்டும் என்பதை அவர் ரொம்பவும் வலியுறுத்தி சொல்கிறார். அப்படி இருக்கின்ற வலியுறுத்தி சொல்லுகின்ற பொழுது தான் இந்த எல்லா விதமான குணங்களும் தேவைப்படுது. அடிப்படையில் அன்பு தேவைப்படுது. அன்பு இருந்தால் ஒழிய மனிதனால் அடுத்த நிலைக்கு போக முடியாது. அதனால தான் அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அறுதிவிட்டு சொல்கிறார். ஆனால் அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கண் வற்றல் மரம் தொலைத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் சொல்கிறதுனா, பட்டுப்போன பாலைவனத்தில் ஒரு மரம் துளுத்தாலும் துளுத்துருமே தவிர அன்பில்லாத வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லைடா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. சரி, அன்பு இருக்குது. அந்த அன்பு வந்துட்ட பிற்பாடு அடுத்து இருக்க வேண்டியது என்ன? பண்பு வேணும். அந்த பண்புங்கிறது என்ன? யாருக்கு எப்படி செஞ்சால் நல்லது, எதை சொன்னால் நல்லா இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய அந்த மனநிலை. அப்போ அந்த அன்பும் பண்பும் வரணும்னு சொன்னால் ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இருந்தால் பத்தாது. ஒழுக்கங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லுவார். யாருக்கு எந்த பணிக்கு இடப்பட்டு இருக்கிறதோ அந்த பணியின் முறையாக செய்யக்கூடிய முறை தான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது வெறும் நடத்த சுத்தமாக இருக்கிறது மாத்திரம் ஒழுக்கமாக அவர் சொல்லலை. ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான், ஒரு மன்னன் இருக்கிறான்னா அவன் என்னென்னலாம் செய்யணும், யார் யாருக்கெல்லாம் செய்யணும். அதாவது அவருடைய காலகட்டத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கருத்து என்ன சொன்னால், சங்ககால இலக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியாட்சி வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அப்படி இருந்த காலத்தில் அவர் வாழ்க்கையில் பார்க்குறாரு, மக்களுக்கு ரொம்ப தொல்லைகள் இருக்குது, கொடுங்கோல் ஆட்சி நிறையா இருக்குது. மன்னன் வந்து எடுத்தெறிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற பொழுது, இல்லை உயிரிங்கிறது மக்கள் தான், மண் வந்து உடம்பாக செயல்படணும் அப்படி சொல்லி ஒரு மாற்றி சொல்லக்கூடிய ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டார். அதனால தான் பொருட்பாலில் அவர் 70 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டார். அறுத்துப்பாலில் ஒரு 38 அதிகாரத்தை சொல்கிறாரு. பொருட்பாலில் 70 அதிகாரத்தை எடுத்துக்கிறாரு. காமத்து பாலில் வெறும் 25 அதிகாரம் தான். ஆனால் இந்த முழுமையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பொருட்பாலில் சொல்கிற போது அவர் நல்ல முறையை எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு மன்னன் எப்படி இருக்கணுங்கிறது மாத்திரம் சொல்லலை, ஒரு மனிதன் வாழக்கூடிய பொழுது அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணுங்கிறார். அதாவது ஒரு பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழிநல் குறவே தலைன் என்ற அடிப்படையில் சொல்கிறது நோக்கம் என்னென்னா, உன்னுடைய வளர்ச்சியில் எந்த பழியும் இருக்கக்கூடாது, பழி இல்லாத வாழ்க்கை உனக்கு இருக்கணுங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாரு. பழி அஞ்சு பார்த்து உன் உடைத்து ஆயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்சான்று மில், நீ வழி தவறி போக மாட்ட, பழிக்கு எப்பவும் பயப்படு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பழிக்கு பயப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வருமானம் செய்கிற பொழுது செல்வம் எப்படி சம்பாதிக்கணும், அப்போ அந்த செல்வத்தை 3 நிலையில் சொல்லுவார். செல்வம் எப்படி இருக்கணுமா, பேரறிவாளன் திருன்னு ஒன்று சொல்கிறாரு, நயமுடைய மனதுடையவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல்வம், பெருந்தகையான் பக்கம் இருக்கக்கூடிய 3 செல்வம், தேடி போனாக்க தாகத்தை தீர்த்து கொள்ளலாம், அது ஊருணி நீர் நிறைந்தற்றேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இருக்கப்பட்டவன் சில பேர் எங்கிட்ட இருக்க வாங்க, எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போவான், இவனே தம்பட்டம் அடிப்பான். அதையும் வந்து அவனை வந்து நயப்புடைய மன்னர் உள்ளவன் சொல்கிறாரு. அதை விட மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின்னு சொல்லி தங்கிட்ட இருக்கிறது முழுமையும் மற்றவங்களுக்கு பயன்படணுங்கிற முறைக்கு வாழக்கூடிய செல்வர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட செல்வர்கள் எப்படி அமையணும்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது பண்புடையான் பெற்ற செல்வத்தினால்தான் நாட்டுக்கு நல்லது நடக்குங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அறத்தான் வருவதே இன்பம், இன்பத்தை சொல்கிற பொழுது அறத்தின் அடிப்படையில் வருவது மாத்திரம்தான்டா இன்பம், மற்றெல்லாம் புறத்த அப்படிங்கிறார். அப்போ அறம்ங்கிறது எப்படி வரும், அந்த இன்பம் எப்படி வரும்னு கேட்டால், அறமீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீது இன்றி வந்த பொருள். இப்போ இருக்கிற உலகத்துக்கு இந்த அடிப்படை கருத்து தெரியணும். நம்மளுடைய வளர்ச்சியானது யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத, தீது செய்யாத ஒரு தன்னுடைய திறமைக்கு ஏற்ற வந்த அந்த வளர்ச்சியால் தான் அறத்தின் அடிப்படையிலான இன்பம் உண்டாகும். இவர் சொல்லக்கூடிய அறம் இப்படிப்பட்ட அறம் தான். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த கருத்துக்களை அடிப்படையாக வச்சு இப்படி தான் வாழணுங்கிறத அவங்க முன்மாதிரியாக இருக்கிறாங்களான்னு நின்று பார்த்தோம்னாக்கா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ காலகட்டத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொல்லைகளுக்கும், இப்போ உலகத்தில் இருக்க நடக்கக்கூடிய எல்லா விதமான கொடுமைகளுக்கும் என்ன காரணம் சொன்னால், சிந்தனையில் தெளிவில்லை. இது நம்ம செய்கிறதுனால இப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு பயங்கரவாதம் நடக்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாதவங்கள வந்து கொல்றாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது இந்த செய்கிறதுனால எவ்வளோ பெரிய தவறுதல் என்பது அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னு சொன்னால், இந்த அடிப்படையில் அவங்க இருக்க வேண்டிய அந்த குணநலன்களை அவங்க வந்து அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு போதிக்கப்படலை. ஆக திருக்குறளின் அடிப்படையிலான வாழ்க்கை நெறியை சரியான முறையில் போதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசாங்கமோ இல்லை பொதுமக்களோ பெற்றோர்களோ தங்களுடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் போய் சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சியை முழுமையாக எடுத்துக்கொண்டார்கள்னா
உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் இருக்கிற மக்களுமே எந்த விதமான மதத்தின் அடிப்படையில் இல்லாத ஒரு நல்ல நேர்மையான கருத்துக்களை திருக்குறளாசிரியர் சொல்லியிருக்கிறதுனால தான் திருக்குறளை வந்து நம்ம உலக பொதுமறையாக நம்மளால் பார்க்க முடியுது. யாருக்கிட்ட எந்த கருத்தை சொன்னாலும் எல்லாரும் அதை ஏற்றுக்கக்கூடிய நிலையில் அவர் ஒவ்வொரு கட்டத்தையும் அப்படி தான் சொல்லியிருக்கார். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நூல் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு பல நாடுகளுக்கும் போயிருக்கு. உலக பொதுமுறைன்னு நம்ம சொல்லும்போது இதோட சிறப்புகளை இங்கே இருக்கிற மக்களுக்கே இன்னும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழலையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு அடித்தட்டு மக்கள் வாழ்கிற மக்களுக்கு, கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணியும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. எப்படி வந்து மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? இதுக்கு அடிப்படையில் இப்போ எனக்கு இந்த 70 வயசு ஆகுது. நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த கல்வி முறையை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் ஜில்லா போர்டு பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அப்போது திருக்குறளை வந்து தமிழ் ஆசிரியர்கள் வந்து ஒரு ஆர்வமாக வாழ்க்கை நிறைய அவங்க எளிமையாக நடந்து காட்டி நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு ஆசிரியருடைய இலக்கணம் என்னங்கிற மாதிரி ஆசிரியர்களும் இருந்தாங்க. மாணவர்களுக்கும் அந்த ஒரு பணிவு இருந்தது. தன்னுடைய எல்லைக்குள்ளே கீழ்ப்படிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது அந்த சூழ்நிலையில் இருந்த பொழுது திருக்குறளை சொல்லிக் கொடுத்தேன். நான் இளம் வயசில் திருக்குறளை படித்தேன் பள்ளி பருவத்தில். அது எனக்கு வாழ்க்கையில் வந்து எனக்கு உதவுங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்ச பிற்பாடு அதை வாழ்நாள் முழுவதுமே அது நம்ம வாழ்க்கையோடு இணைச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது என்ன காரணம்னா அதுக்கு வந்து இயற்கை வந்து நம்ம துணை செய்யுது. அல்லவை தேய அறம் பெருகும் அப்படிங்கிறாரு. அது பாருங்கள், என்னுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு நல்ல இல்லாள் அமைஞ்சா. எனக்கு திருமணமாகி 52 ஆண்டுகள் ஆகிடுது. 52 ஆண்டுகளில் எனக்கு கிடைச்ச அந்த இல்லாள் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி எனக்கு ஒத்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தபொழுது அது முழுமையாக ஒத்துழைச்சதுனால தான் என்னுடைய அமைதியான வாழ்க்கையை என்னால் ஈடுபடுத்த முடிஞ்சது. அந்த திருக்குறள் நெறி வந்து அங்கே உதவுது எனக்கு. ஆனால் எல்லாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நமக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்போடு நம்ம வாழ வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தப்பு எங்கே நடக்குதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் சமரசம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது, காம்ப்ரமைஸ் பண்ணுறது. அந்த சமரசம் பண்ணுகின்ற பொழுது முறை தாண்டி போகிறான். எந்த தப்பு செய்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய மனசாட்சி வந்து அவன் முதல்ல ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்கும், நீ தப்பான வழிக்கு போகிற, இது உனக்கு இடைஞ்சல் கொடுக்கும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் தெரியுது. ஆனால் அது தெரிஞ்ச பிற்பாடு கூட தன்னுடைய சுயநலத்தினால அந்த ஒரு கொள்கையில் பிடிப்பு இல்லாதனால தவறுதல் செய்கிறான். அப்போ அந்த தவறுலேருந்து ஒருத்தன் தன்னை தப்பிக்கணும்னு சொன்னால் யார் கூட பழகணுங்கிறத திருக்குறள் ஆசிரியர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எனவே மனிதனே, நீ வந்து உலகத்தில் ஓட பழகிற பொழுது உன்னை நல்ல நண்பரை தேர்ந்தெடுத்துக்கொள். வாழ்க்கையில் உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தால் ஒழிய உனக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடும் சொல்லி தட்டி சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நல்ல மன்னனாக இருந்தால் கூட அவனால் ஆட்சி நல்லா செய்ய முடியாது. எனவே நட்பு எப்படி இருக்கணும்னா நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. ஒருத்தன் தப்பு செய்கிற போது இல்லைப்பா அப்படி செய்யாத, நம்ம செய்கிறது முறை இல்லைன்னு சொல்லக்கூடிய நண்பன் தான் நமக்கு உதவணும். அப்படிப்பட்ட நண்பன் தான் எப்படி இருப்பான்னு சொன்னால் உடுக்கை இழந்தவன் கை போல அப்படிங்கிறாரு. கேட்கவே வேண்டாம், என்னோடய நண்பன் கஷ்டத்தில் இருக்கான்னு சொன்னால் அவன் சொல்கிறதுக்கு முன்னால் போய் உதவக்கூடிய அந்த மனநிலை இருக்குது பாருங்கள். எவ்வளோ உதாரணத்தை அருமையாக சொல்கிறார் பாருங்கள். நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம், நம்ம வேட்டி வந்து தளர்ந்து போச்சுன்னா நம்மளை அறியாமல் கை போய் அந்த வேட்டியை வந்து இருக்கும். அது மாதிரி நண்பனும் அப்படி போய் உதவணும்டா அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு படி மேலே போய் சொல்கிறாரு, அக வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் சொல்கிறாரு. மனிதனே, முகம் நக நட்பது நட்பு அன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு சொல்கிறார். எனவே அந்த நட்பின் அடிப்படையிலான முயற்சி சரியாக இருந்ததுனால், அடிப்படையில் ஆக்கமான ஒரு எண்ணங்கள் இருந்தால், நேர்மையாக வாழணும், பழிக்கு பயப்படணும் என்கின்ற அந்த குணநலன்கள் ஒருவனுக்கு இருந்தால் தப்பிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். அப்படி காப்பாற்றி கொள்ள முடியணுங்கிற பொழுது பணிகள் மாறுது. ஆசிரியர் பணி வேறு, நம்ம நாட்டினுடைய பொருள் இல்லாட்டுமே அந்த உலகத்தில் வாழ முடியாது. அது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பொருளென்னும் பொய்யா விளக்கம் அப்படிங்கிறார். ஃபியூஸே ஆகாதுறாங்க. பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று அப்படின்னு சொல்கிறாருன்னு அதை வச்சுட்டு உலகத்தில் எதை வேணாலும் செய்யலாம்டா அப்படிங்கிறார். இன்றைக்கி பார்க்குறோமே, பொருளை வச்சுக்கிட்டு பெரிய வல்லரசு நாடுகள் வந்து வளரக்கூடிய நாடுகள் மேலே எவ்வளோ அதிகாரத்தை செலுத்துகிறாங்க, எவ்வளோ பயந்து போக வேண்டியிருக்கு. ஆனால் இந்திய நாடு வந்து ஒரு நல்ல புண்ணியம் செய்த நாடு. இந்த பூமியில் எல்லா விதமான சீதோஷ்ண நிலையும் இருக்குது, எல்லா விதமான பண்பாடுகளும் இருக்குது, பல விதமான மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால பழமொழியில் திருக்குறள் ஏன் அது மாதிரி திருத்தி பார்க்கப்பட்டிருக்குனாக்கா ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய திருக்குறளை தமிழ் மொழியில் படிக்கிற பொழுது தான் ஒரு சொல்லுக்கு பல விதமான கருத்துக்கள் ஒரு அடங்கியிருக்கும்.
அதனால தான் நவில் தோறும் நூல் நயம் போலும் சொல்கிறார். ஒரு நூலை திரும்ப திரும்ப படித்தா புது புது அர்த்தங்கள் வருமா. அப்போ அது அந்த ஒரு குறிப்பிட்ட மொழியில் படித்தால் ஒழி அது பல அர்த்தங்கள் நமக்கு தெரியாது. மொழிபெயர்ப்பை படித்தாக்க அந்த ஒரு கோணத்தில் தான் அதை பார்க்க முடியும். எனவே தான் தாய் தமிழ் நம்ம தமிழை நம்ம பிறந்திருக்கிறதுக்கு, தமிழ் நம்ம படிக்கிறதுக்கு, இறையருள் நமக்கு துணை கொடுத்துருக்கிறதுக்கு நாம் பெரிய மனித பிரிவில் புண்ணியம் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அந்த தமிழில் நமக்கு நேரடியாக திருக்குறளை படிக்கிறதுக்கு, இப்போ என்ன மாதிரி உள்ளவனுக்கு என்னுடைய தாய்மொழி ராஜஸ்தானி, ஆனால் எனக்கு தமிழில் திருக்குறளை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால தான் என்னால் பல கோணங்களில் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையோடு அதை இணைச்சி நான் திருப்தியான முறையில் வாழ முடியுது. இன்றைக்கி இந்த அரங்கத்தில் என்னால் தமிழ் படித்தனால தான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எனவே நான் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்ல விரும்புன்னு சொன்னால், இந்திய நாட்டினுடைய ஒற்றுமை நம்ம புரிந்து கொண்டு வாழணும்னு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் பலவிதமான மொழிகளை படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை விட்டுவிடக்கூடாது. பலவிதமான மொழிகளை படிப்பதினாலே, பல பண்புகளை தெரிந்து கொள்வதனாலே, பல பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய அன்றாட வாழ்க்கை நெறியை தெரிந்து கொள்வதனாலே இந்திய நாடு பரவலாக ஒருவன் பயணம் செய்து பணி செய்ய முடியும். ஒரு மொழி தெரியாட்டி போனால் இப்போ நம்ம நிறையா பேருக்கு சொல்கிறாங்க, வட மாநிலங்களுக்கு போகணும்னு சொன்னாக்க வெறும் தமிழை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியல, அங்கே இருக்கிற மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய மொழியை படிப்பதனால அந்த பணிகளை நமக்கு செவ்வனை செய்ய முடியும். அதை நம்ம உண்மையாக திருக்குறளை படித்தவங்க எல்லாரும் அதை சொல்லணும். எல்லா மொழிகளையும் நம்ம திருக்குறள் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்களோ அந்த மாதிரி பல மொழிகளை பற்றியும் நம்ம படிக்கிறதுக்கு கல்வியில் அந்த முறைகளை ஏற்படுத்தணும். இந்த 50 ஆண்டுகளில் சில இந்த குறைகள் ஏற்பட்டதுனால தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இருக்கிற சமுதாயத்துக்கு அந்த பண்பட்ட வாழ்க்கை அமையவில்லை, பண்பட்ட பெற்றோர்கள் இல்லை, பண்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களுக்கு சொல்லக்கூடிய மனநிலை இல்லை. ரெண்டாவது, பணத்தினுடைய தேவை அதிகமாக ஆகிவிட்டது. எனவே எப்படியாவது பணம் சம்பாதிச்சா தேவையில்லை என்பதனால நேர்மை விட்டு போகக்கூடிய ஒரு மனநிலை வந்துருச்சு. அதனால தான் எல்லா இழிவுக்கும் காரணம். எனவே தான் நாம் திருக்குறளை பற்றி தெரிந்து கொள்ளணும். திருக்குறளை கிராமத்தில் நம்ம எடுத்து சொல்லணும்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி இருக்குது. ஒரு ஊரில் எந்த பொருள் அதிகமாக விளையுது, அது எப்படி அது வணிகத்துக்கு பயன்படுத்தி அந்த ஊரை வளர்க்க முடியுங்கிறது அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி செய்யணும். இப்போ கொள்ளிடம் போயாச்சுன்னு சொன்னால் சிதம்பரத்துக்கிட்ட அங்கே பாயத்தை செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்குது. எனக்கு அங்கே நிறைய கோரப்பொருள் கிடைக்குது, அது காசு, அது அங்கே அந்த இயற்கையான வளம் இருக்குது, அது அந்த பாய் தொழில் அங்கே நல்லா நடக்குது. அந்த மாதிரி எந்தெந்த பகுதியில் என்னென்ன விளைச்சல் இருக்கோ அதை தொழிலாக மாற்றணும். அப்போ தான் கிராமத்தில் பொருளாதாரம் வளரும். அதனால தான் திருக்குறளாசிரியர் என்ன சொல்கிறாரு, ஏரியின் உயிர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொல்லி உழவு தொழிலுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து திருக்குறளாசிரியர் உழவு தொழில் தான் வலியுறுத்தி சொல்கிறார். வேறு தொழில் வேண்டாம்னு சொல்லலை. எந்த தொழில் செய்தாலும் உழவு தொழில் இல்லாட்டி போனாக்க உலகத்தில் வாழ வேண்டும். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குட்டிக்கால் அப்படின்னு சொன்னான்னா மழை பெஞ்சாதான்டா விவசாயம் பண்ண முடியும். அப்படி அப்போ நீர்நிலைகளை எல்லாத்துக்கும் இணைச்சி சொல்கிறாரு. இப்போ இருக்கிற நதி நீர்கள் இணைப்பு திட்டங்கள்லாம் சொல்கிறதுக்கு அடிப்படையான கருத்துக்களை அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் திருக்குறள் ஆசிரியர். நல்லா நினச்சி பார்க்கணுன்னா நீர் இல்லாட்டி போனால் வாழ்க்கை இல்லை. அதனால் நீர் எப்படிதான் இருக்குன்னு சொன்னாக்க அப்போது வெள்ளப்பாடு ஏற்படாத அளவுக்கு அது முழுமையாக நீர் பயன்படுத்தப்படணுங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அந்த குறள்களில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி நான் நாட்டில் செய்யக்கூடிய எல்லா விதமான திட்டங்களுக்கும் அடிப்படை கருத்துக்கள் திருக்குறளிலே பரவி இருக்கின்றன. ஆக பொருளாதார வளர்ச்சியும் வேணும், வாழ்க்கையில் எப்படி ஆட்சியாளர்கள் இருக்கணுங்கிற முறையும் இருக்குது, ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அமைச்சர்கள் எப்படி அமைய வேண்டும் என்று எல்லா முறையும் பார்த்திங்கன்னா கணவனுக்கு மனைவி எப்படி அமைய வேண்டும், பிள்ளைகள் எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு எல்லா ஆங்கிளையும் நீங்கள் பார்க்கலாம். பொருளாதாரம், சட்டம் எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே திருக்குறளில் ஏன் பதில் இருக்குது. அதில் எல்லாத்தோட பியூட்டி என்னன்னாக்க காமத்து பால போயாச்சுன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப தெளிவான கருத்துக்கள். அது மனநிலையை எல்லாம் சொல்ல இருக்குது. அது நோய்க்கு வேறு மருந்துடா, ஆனால் எந்த ஒரு பெண்ணுனால் நோய்க்கு மருந்து யாரை கேட்டால் அந்த பெண்ணு தாண்டா மருந்து அப்படிங்கிறார். தன் நோய்க்கு தானே மருந்து அப்படிங்கிறார். அது காதலை அவர் சொல்கிற அளவுக்கு அருமையாக யாராலும் சொல்ல முடியாது. யான் நோக்குங்காலே நிலம் நோக்கி, அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது அந்த பொண்ணு நேரடியாக அவனை பார்க்கலையாம், ஒன்று கீழே பார்க்குறான். யான் நோக்குங்கால் நிலம் நோக்கி நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகரக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கிறதே, அது ஒருவர் சொல்லாமலே புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அதாவது ரொம்ப நயமாகவும் சொல்லியிருக்காரு, வாழ்க்கை நெறிகளையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த பெண்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தையும் சொல்கிறாரு. கணவன் வெளியே சப்பெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போகிறான். அப்போ தலைவி ரொம்ப சோர்ந்து இருக்கிறார். அவளால் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறாள். அப்போ அவளை தோழி கேட்குறா, நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு கேட்டால் ஒன்றில் உரநசையை உள்ளம் துணையாக சென்றார் வரநசையை இன்னும் முளையன் அப்படிங்கிறார். நான் என்னோடய உயிரை என் புருஷன் கூட கொடுத்து அனுப்பிச்சுவிட்டேன். அவர் எந்த வலுவாக வச்சுக்கிட்டு தான் வெளியில் சம்பாதிக்க போயிருக்கிறாரு.
அவர் நிச்சயமாக திரும்பி வருவாருங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டு பண்ணாலும் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த நினைப்பு தான் அப்படிங்கிறார். இதை விட கற்பை எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு மேலே ஒரு படி மேலே சொல்கிறாரு, சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் தம் நிறைகாக்கும் காப்பே தலைன்னு என்கிற சொல்கின்ற முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி உடை உடுத்தணும், எப்படி நான் தன்னை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், இந்த புடவை உடுத்தக்கூடிய அந்த முறை உலகத்தில் வேறு எங்கேயுமே இத்தகைய ஒரு கலாச்சாரத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னாக்க தன்னை முழுமையாக தன்னை பாதுகாக்கக்கூடிய தன்னை வந்து ஒரு உயர்ந்த பண்பால பெண்ணாக காட்டுவதற்கு இந்த நம்மளுடைய உடை சிஸ்டம் இருக்க பெண்களுக்கு அருமையான சிஸ்டம். அது மாதிரி ஆண்களுக்கும் வேஷ்டி சட்டை போட்டு போயாச்சுன்னு சொன்னால் முழுமையாக தன்னை, அதாவது எளிய வாழ்க்கை, குறைஞ்ச செலவில் வாழ்க்கையை நிறைவாக செய்யக்கூடிய ஒரு அடிப்படை முறை. சாப்பாடை பார்த்துங்க, அன்றைக்கி ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி போய் வட்டமேஜ மாநாட்டில் தெளிவாக சொல்கிறார், நாங்கள் ரொம்ப பணக்காரன்டாங்கிறார். நீ வந்து ஒரே தட்டில் தினம் சாப்பிட்ற, நான் அன்னன்னைக்கு இப்போ தட்டை மாற்றி சாப்பிட்றேன், புது தட்டில் சாப்பிட்றேன்னு சொல்லி எதை சொன்னார்னா வாழை இலையில் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு நிலையை அதனுடைய ஒரு எவ்வளோ சிறப்பாக சொல்கிறார் பாருங்கள். கண்டிப்பாக சார். ஒரு திருக்குறள் ஆர்வலராக, தமிழ் அறிஞராக, கல்வியாளராக திருக்குறளோட சிறப்புகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். கண்டிப்பாக அதோட முழுமையான விஷயங்களை பேசுறதுக்கு நமக்கு கிடைத்த இந்த அரை மணி நேரம் போதாதுன்னு தான் சொல்லணும். உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகள் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மறைந்த தமிழ் அறிஞர்களில் ஒருவரான பேராசிரியர் முனைவர் வாசுப்பா மாணிக்கனார் அவர்களினுடைய நூற்றாண்டு தொடங்கியிருக்கிறது. 1917ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் பிறந்தார். எனவே 2016 ஏப்ரல் தொடங்கி அவருடைய நூற்றாண்டாக இதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கூர்த்த தமிழ் அறிவு, அவருடைய மிக ஒழுக்கம் நிறைந்த தனிமனித வாழ்க்கை, ஆழ்ந்த சிந்தனை, இறுதி நாள் வரை பொது நலத்தை தன் மூளையில் தேக்கி வைத்திருந்த பாங்கு, இவைகளையெல்லாம் நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் அறிஞர் வாசுப்பா அவர்களின் பெயரை கொண்டு செல்ல வேண்டும். அவரை பற்றி சொல்லுகிற போது கவிஞர் முடியரசனார் மிகச் சுருக்கமாக சில செய்திகளை சொல்லுவார். பெருமிதம் குன்றா பேரறிவாளன் என்பார். அந்த பெருமிதமும் உண்டு, அதற்கு ஏற்ற அறிவும் உண்டு. ஆனால் எவ்வளவுதான் பெருகிய புகழ்நிலை வந்துரினும் செருக்கே அறியா சீர்மையாளன் என்பார். அது அப்படி ஒரு ஆணவம் கொள்ளாதவர் என்று கூட இல்லை, செருக்கே அறியா சீர்மையாளன். அப்படி ஒரு ஆணவத்தை அறிந்திராத எளிமையான எத்தனை பெருகிய புகழ்நிலை வந்து உற்ற போதும் அவர் தன்னுடைய செருக்கை அப்படி ஒன்றை அவர் அறிந்ததே இல்லை என்று சொல்லுவார். அதுபோலவே தொல்காப்பியத்தை துருவி துருவி பல்கால் ஓதி அதனை பாங்குற மொழிந்தவர் என்றும் வாசுப்பா அவர்களை முடியரசன் சொல்லுவார். குறிப்பிட்ட சில இலக்கியங்களை, எல்லா தமிழ் இலக்கியங்களிலும் மிகப்பெரிய ஆழ்ந்த தோய்ந்த புலமையுடையவர் அவர். ஆனாலும் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், வள்ளுவம், திருவாசகம் போன்ற நூல்களில் மூழ்கி திளைத்தவர் என்று நாம் சொல்லலாம். தொல்காப்பியத்தை துருவி துருவி என்று கவிஞர் முடியரசன் சொல்லுவது உண்மைதான். தொல்காப்பியத்தினுடைய பல்வேறு பகுதிகளையும் ஆராய்ந்தவர். அவர் எழுதியிருக்கிற வள்ளுவம் என்கிற நூல் என்றென்றைக்கும் நமக்கு திருக்குறளை பற்றி வழிகாட்டுகிற நூலாக அமைந்திருக்கிறது. அவருடைய நூல்கள் இப்போது மீண்டும் வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன. பேராசிரியர் சாரங்கபாணி அவர்கள் எழுதியிருக்கிற மாணிக்க செம்மல், மறைந்த தமிழண்ணல் எழுதியிருக்கிற மாணிக்க தமிழ் போன்ற நூல்களோடு வாசுப்பா அவர்களே எழுதியிருக்கிற தற்சிந்தனைகள் என்னும் ஒரு நூலும் வெளியாகியிருக்கிறது. தற்சிந்தனைகள் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது தன்னுடைய நாட்குறிப்பை தான் என்றும் நாம் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு எழுந்த எண்ணங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்றும் கொள்ளலாம். ஒளிவு மறைவு இல்லாமல் தன் வாழ்வை பற்றி, தன்னை பற்றிய சுய விமர்சனங்களையும் உட்படுத்தி அந்த தற்சிந்தனைகளை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்வின் இறுதி 7 ஆண்டுகளில் அந்த நாட்குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. 1982 ஆண்டு அவர்
மதுரை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பிலே இருந்து வெளியிலே வந்ததற்கு பிறகு எழுதத் தொடங்குகிறார். அந்த முதல் பக்கங்களில் வருகிற குறிப்பே மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக மறுபடியும் ஒரு 3 ஆண்டுகள் நீட்டிப்பு கேட்கலாமா வேண்டாமா என்று நண்பர்கள் சொன்னதும் அதற்கு அவர் எடுத்த முடிவும் தான் பதிவாக ஆகியிருக்கின்றன. ஐயா வாசுப்பா அவர்கள் எழுதுகிறார், எனக்கு வயது 65, 82 வெளியிலே வருகிற போது அவருக்கு வயது 65. எனக்கும் அரசுக்கும் ஒரு இணக்கம் இருக்கிறது, என் பணிகளில் ஒரு நிறைவும் இருக்கிறது. துணைவேந்தராக இருந்தால் தொடர்ந்து பல நல்ல செயல்களை நாம் செய்ய முடியும். இப்படி பல்வேறு எண்ணங்கள் இருந்தாலும் கூட இன்னும் 3 ஆண்டுகள் 68 ஆண்டுகள் வரைக்கும் நான் அந்த குறிப்பிட்ட பணியிலேயே இருந்து விடுவேன் என்றால் என்னுடைய சிந்தனை சிறகுகள் சுருங்கி போகும். என்னுடைய செயல்பாடுகள் இந்த வட்டத்திற்குள் மட்டுமே நின்று போகும். எனவே இந்த உலகளாவிய சிந்தனைகளிலும் பணிகளிலும் எழுத்து இயக்கத்தை நான் உருவாக்க வேண்டும் என்று கருதியதால் மறுபடியும் நான் நீட்டிப்பு கேட்கவில்லை, அந்த பணியை விட்டு வெளியிலே வந்துவிட்டேன் என்று அவர் எழுதுகிறார். அவர் தன்னுடைய எழுத்து இயக்கம் தொடர வேண்டும் என்கிறார். 30 நூல்களுக்கும் மேலாக அவர் எழுதியிருக்கிறார். வந்ததற்கு பிறகும் பல்வேறு விதமான ஆய்வுகளை அவர் செய்திருக்கிறார். திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய சார்பில் துணைவேந்தராக இருந்த வி.ஐ. சுப்பிரமணியம் அவர்கள் வாசுப்பா அவர்களை தொல்காப்பியத்திற்கு உரை எழுதி தருமாறு கூற அந்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட தன்னுடைய சிந்தனைகளையெல்லாம் பதிவு செய்து கொண்டு வருகிற வாசுப்பா அவர்கள் எந்த இடத்திலும் பிற மொழி சொற்கள் கலவாமல் எழுதியிருக்கிற பாங்கினை நாம் அறிகிறோம். ஒரு தனித்தமிழ் இயக்கத்தில் ஊறி தோய்ந்தவர் என்று வாசுப்பா அவர்களை சொல்லலாம். எல்லோரும் அறிந்த புகழ்பெற்ற முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரை கூட அந்த தற்சிந்தனைகளிலே அவர் எழுதுகிற போது மாக்கோ இரா என்று தான் எழுதுகிறார். எம்ஜிஆர் என்று ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தாமல் மாக்கோ இரா என்கிறார். மதிய நேரத்திலே ஒரு சிறுதுயில் உண்டு என்கிறார். அந்த சிறுதுயில் என்கிற சொல்லே அழகானது. ஆங்கிலத்திலே அதனை நாப் என்று சொல்லுவார்கள். நாப் என்பதற்கு ஒரு தமிழில் சொல் என்றால் இதுதான் மிக பொருத்தமான சொல். சற்று நேரம் தூங்குவது சிறுதுயில் என்கிறார். அதுபோல் இந்த வரதட்சணை, வரனுக்கு கொடுக்கிற தட்சணை, அது மணக்கொடை என்று நாம் கூறுகிறோம். அந்த மணக்கொடை என்று சொல்லி நிறுத்திவிடாமல் இன்னொன்றையும் வாசுப்பா அவர்கள் சேர்த்து எழுதுகிறார். அந்த மணக்கொடை ஊழல் என்றும் மணக்கொடை தீமை என்றும் எழுதுகிறார். அந்த கொடை என்பது உயர்ந்தது, ஆனால் கொடையிலும் தீமை உண்டு, கொடையிலும் ஊழல் உண்டு என்றால் அது இந்த வரதட்சணை தான். எனவே மணக்கொடை ஊழல் என்றும் மணக்கொடை தீமை என்றும் அவர் பயன்படுத்துகிற சொற்கள் நம்மை சிந்திக்க வைக்கிற சொற்களாக இருக்கின்றன. 65 வயதில் அவர் எழுதத் தொடங்குகிற போது இன்னமும் 15 ஆண்டுகளாவது கண்டிப்பாக நான் வாழ்வேன் என்கிற நம்பிக்கையை துணிவண்ணம் என்கிறார். எதனால்? தன்னுடைய வாழ்க்கை முறை, ஒழுங்கு, காலம் போற்றுதல், உணவு முறையிலே ஒரு கட்டுப்பாடு, இவையெல்லாம் இருப்பதால் தன்னுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படும் என்று கருதுகிறார். ஆனால் சமூகம் பற்றிய கவலை அவரை அழுத்துகிறது. தமிழ் வழி கல்வி இந்த நாட்டில் இல்லையே என்கிற எண்ணம் அவருடைய வாழ்நாளில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியலுக்கும் வர வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். எதற்காக என்றால், யாரை போல என்றால் காந்தியாரை போல அரசியலுக்கு வர வேண்டும். அப்படி அரசியலுக்கு வந்தால்தான் வெகு மக்கள் இயக்கத்தை தொட முடியும், தமிழ் இயக்கத்தை மக்களிடம் கொண்டு போக இயலும் என்று கருதுகிறார். ஆனால் அவருடைய இயல்புக்கு அரசியல் உகந்ததாக இல்லை. இப்படி அவருடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்வதற்கு, அவருடைய சிந்தனைகளை புரிந்து கொள்வதற்கு அந்த தற்சிந்தனைகள் என்னும் நூல் நமக்கு பயன்படுகிறது. அவருடைய உயில், அதையும் அவர் எழுதியிருக்கிற விதமே அவருடைய பெருந்தன்மையை, உலகளாவிய பார்வையை, பொது நோக்கை நமக்கு உணர்த்துகிறது. அவருக்கு 3 மகன்களும் 3 மகள்களுமாக 6 பிள்ளைகள். அவர்களுக்கு மட்டுமில்லை என் சொத்து, அவர் ஒரு மிகப்பெரிய செல்வர் இல்லை, எனக்கு செல்வத்தை பொறுத்தளவு நிறையும் இல்லை குறையும் இல்லை என்று அவரே எழுதுகிறார். ஆனாலும் தன் சொத்தை அவர் 6இல் ஒரு பகுதியை தான் பிறந்த மேலை சிவபுரி என்னும் சிற்றூரின் ஊர் பொது நலத்துக்கு ஒதுக்குவதாக எழுதியிருக்கிறார். அடுத்ததாக தான் சேர்த்து வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான நூல்களை
தான் முதல்வராக பணியாற்றிய அழகப்பர் பல்கலைக்கழகத்தின் நூலகத்திற்கு கொடையாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே பல தமிழ் நூல்களை கொடையாக இந்த சமூகத்திற்கு தந்தவர். அவருடைய எழுத்தும் அவருடைய வாழ்வும் தமிழ் இனத்திற்கான ஒரு கொடைதான். அதனை தாண்டி தன்னுடைய மிகச்சிறிய சொத்திலும் கூட ஊர் பொது நலத்துக்காக கொடையடித்திருக்கிற அந்த உள்ளத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வாசுப்பா அவர்களினுடைய நூற்றாண்டில் அவரை நாம் பெருமையோடு நினைவு கூர்வோம். இந்திய அளவில் சர்க்கரை நோயின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே சர்க்கரை நோய் வராமல் எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றியும், சர்க்கரை நோய் வந்தவர்கள் எவ்வாறு அதை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கடந்த பல வாரங்களாக நம்ம சர்க்கரை நோயை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, சர்க்கரை நோயும் இருதயமும். உங்களுக்கு தெரியும், நம்ம உடல் உறுப்புகள்லேயே ரொம்ப முதன்மையான உறுப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இருதயம்தான். இன்னொரு மிகப்பெரிய உண்மை என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த இருதயத்தில் வரக்கின்ற அந்த ப்ராப்ளம் தான் ஒரு மனிதனை ஒரு சில நிமிடங்கள்லேயே ஒரு கொல்லும் சக்தி வாய்ந்தது. அதனால தான் நம்ம இந்த ஒரு இருதயத்துக்கு நம்ம இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருதயத்தை பல வகையில் பாதிக்கிறது. மிக முக்கியமான உண்மை என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு. இந்த இரத்த குழாய்களில் இருக்கிற அந்த அடைப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு வெறும் அந்த சர்க்கரை படிகிறது மட்டும் இல்லாமல், யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ரால், நம்ம புகைப்பிடிக்கும் போது இருக்கிற அந்த நிக்கோட்டின் மற்றும் ஆல்கஹால், அல்லது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், இது கூட அந்த இருதயத்தினுடைய இரத்த குழாய்களை அடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ இந்த பல காரணங்களால் தான் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த இருதய பாதிப்பு வருகிறது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா, 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு, குறிப்பாக இந்த சர்க்கரை நோயாளிகளில் 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 1/3 பங்கு இறப்புக்கு இந்த இருதய பாதிப்பு தான் காரணமாகிறது. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக ஒரு ஹார்ட் அட்டாக் எனப்படக்கூடிய மாரடைப்பு ஒரு நபருக்கு வருவதை காட்டிலும் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்கூட்டியே வருகிறது. சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய ப்ராக்டிஸில் 30 வயசு 35 வயது, ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தோம்னா ஒரு 24 வயது ஒரு வாலிபருக்கு கூட வந்தது. அவருக்கு சர்க்கரை நோய் ஒரு 5 வருடங்களாக இருக்குது. அப்போ இது எதையெல்லாம் குறிக்குது அப்படின்னா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே அந்த இருதய பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா சர்க்கரை நோய் வந்துவிட்டாலே இருதய பாதிப்பு வந்து விடுமா அப்படின்னா அப்படி நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை 140 ஒவ்வொரு நாளும் வைக்கிறீர்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது. அப்படி வைக்கும் பட்சத்தில் 40 வருடங்கள், ஏன் 50 வருடங்கள் ஆனாலும் அந்த பாதிப்பு எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பொதுவாக அந்த ஹார்ட் அட்டாக் எனப்படக்கூடிய மாரடைப்பு, இந்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இந்த இருதய இரத்த குழாய்களில் படியும் பொழுது தான் இது ஏற்படுகிறது. இந்த படிகிறது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 5 to 7 வருடங்களாக தொடர்ந்து சர்க்கரையை அளவில்லாமல் இரத்தத்தில் வைப்பதாலும், இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகப்படியாக சேர்வதாலும், ஸ்மோக்கிங், இப்படி பல காரணங்களால் இந்த இரத்த குழாயை அடைக்குது. ஸோ இது எப்படி ஒரு இருதயத்தினுடைய இரத்த குழாயை அடைச்சவுடன் இந்த ஹார்ட் அட்டாக் எப்படி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 150 பேருக்கு தான் நம்ம டிப்பிக்கல் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். டிப்பிக்கல்னால் அதாவது நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக்கில் நாங்கள் சொல்கிற மாதிரியே கரெக்டாக இருக்கும். மீதி 50% பேர் பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த டிப்பிக்கல் ப்ரெசன்டேஷன் என்னென்னா, ஒரு நிலையான அறிகுறிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாரடைப்புன்னு வந்த உடனே அந்த வலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்பினுடைய நடுப்பகுதியில் வரும். நிறைய டைம் நம்ம நினைப்போம் மார்பினுடைய இடது புறத்தில் வரும்னு நினைப்போம். மார்பினுடைய நடுப்புறத்தில் வரும். அந்த வலியானது பார்த்திங்கன்னா ஒரு பரந்த அளவில் காணப்படும். யூஸ்வலாக அந்த டிஃப்யூஸ் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். பரந்த அளவில் காணப்படும். அந்த வலி தொடர்ந்து 45 நிமிடங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வலி சொல்லுவாங்க, அங்கங்கே குத்துற மாதிரி வலி இருக்குது சார், எனக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்குதும்பாங்க. அந்த மாதிரி இருந்தாவே இந்த 2 நிமிட வலி ஒரு விரல் காட்டுற அளவில் குத்துற மாதிரி இருந்ததுன்னா அது பெரும்பாலும் எங்களை பொறுத்தவரை இறுதி வலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இறுதி வலி அப்படிங்கிறது இந்த மாரடைப்பினுடைய வலி பார்த்திங்கன்னா நல்ல மார்பினுடைய நடுப்பகுதியில் அழுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோவை உங்களுடைய மார்பில் வைத்தால் எந்த அளவுக்கு வலி வருமோ அந்தளவுக்கு அந்த வலியினுடைய கடுமை இருக்கும். அந்த வலி பார்த்திங்கன்னா அப்படியே பின்புறம் முதுகுக்கும்
சில பேருக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கத்தினுடைய ஷோல்டர்களுக்கும், அதாவது 2 பக்கத்தினுடைய தோள்பட்டைகளுக்கும், சில பேருக்கு வயிற்று பகுதிக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வலி சில டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாடை எலும்புகள் வரையும், ஜா வரையும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லுவோம், சில பேர் ஒரு சுகர் பேஷண்ட்டு த்ரோட் பெயின் அப்படின்னு வருவாங்க. நம்ம த்ரோட் பெயின்னொன்னே ஏதோ ஒரு த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் நம்ம நினைக்காம ஒரு ஆராய்ந்து பார்த்து சில கேள்விகளை கேட்கும்போது, டாக்டர் எனக்கு நடக்கும்போது தான் இந்த த்ரோட்டில் டக்குன்னு வலி வருதும்பாங்க. இப்போ இந்த நடக்கும்போது த்ரோட்டில் வலி வருது அப்படின்னா அது ரொம்ப ஒரு மிக முக்கியமான சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வலியோடு இருந்தால் நம்ம உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த இருதயத்தினுடைய இரத்த குழாயில் இருக்க அடைப்பை எவ்வளவு ஏர்லியராக நம்ம மருத்துவர்கிட்ட காமிச்சு அந்த அடைப்பை நாம் மருந்தின் மூலமாகவோ அல்லது நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவோ எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு மருந்து அப்படியே ஸ்லோவாக ட்ரிப்பில் செலுத்தி அந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போல்லாம் 1 நிமிடத்திலேயே ஒரு மருந்தை செலுத்தி அதில் இருக்க அடைப்பை கரைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மருந்துகள்லாம் இப்போ வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வழியில் விழிப்புணர்வாக இருந்து மருத்துவரை எவ்வளவு முன்னாடியே அணுகிறீர்கள் என்கிறதை பொறுத்து தான் எங்களுடைய ட்ரீட்மெண்ட் அமையும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த ரிசல்ட், சிகிச்சை முறையினுடைய ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். 3 மணி நேரத்தை தாண்டி வரும்பொழுது அந்த இருதயத்தினுடைய இரத்த குழாய் அடைபட்டு நீங்கள் 3 மணி நேரத்தை தாண்டி 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து எந்தவித சிகிச்சையும் நம்ம எடுக்க முயலவில்லை என்றால், அல்லது நம்ம கரெக்டாக மருத்துவரை அந்த டைமுக்கு சேர முடியவில்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் அந்த இரத்த குழாய் முழுவதும் அடைபட்டு இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக அடைபட்டு அந்த இருதயத்தினுடைய தசைகள் ரத்தம் இல்லாமல் தசைகள் இயங்காமல் போயிடும். அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருதயத்தினுடைய இரத்த குழாய் அடைபட்டு அதை முறையான குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அடைப்பை எடுக்க முடியவில்லை என்றால் என்னாகும், உங்களுக்கு அந்த இருதயத்தினுடைய தசைகளுக்கு போகக்கூடிய ரத்தம் பாதிக்கப்பட்டு தசை செயலிழந்து போய் அதனுடைய பம்பிங் கெப்பாசிட்டி, அந்த சுருங்கி விரியும் தன்மை உடனே பாதிக்கப்பட்டு அந்த இருதயம் செயல்பட முடியாமல் போகும். இதை தான் நம்ம ஹார்ட் ஃபெயிலியருங்கிறோம். ஒன்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்த உடனே என்னாகும், உங்களுக்கு நுரையீரலில் நீர் சேர்ந்து பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. அப்போ மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னாவே ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் செஸ்ட் பெயின் மட்டும் இல்லை, ரொம்ப மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்னு அர்த்தம். அப்போ நம்ம எங்கேயோ ஒரு விதத்தில் நம்ம தவறிட்டோன்னு அர்த்தம். அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா செஸ்ட் பெயின் வந்தாவே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மருத்துவரை அணுகி இது வந்து சாதாரண ஒரு தசை வலியாக அல்லது ஏதாவது வயிற்று புண்ணினுடைய வழியாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக அல்லது இது உண்மையாலுமே வந்து இருதயத்தினுடைய இரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பின் விளைவாக வந்த ஒரு மாரடைப்பாக என்பதை நீங்கள் அதை கவனத்தில் வைக்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இருதயத்தினுடைய இரத்த குழாயில் இருக்க அடைப்புக்கு சர்க்கரை நோய் தான் காரணம்னு நினச்சிட்டு சர்க்கரையை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் 2 பாக்கெட் சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்னால் வர்ற இருதய பாதிப்பு சர்க்கரை நோயினால் வர்ற பாதிப்பை விட 4 மடங்கு அதிகம் உண்டு. அதனால் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா வெறும் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டும் போதாது, அவர்கள் அந்த புகைப்பிடித்தலை அறவே விட வேண்டும், ஆல்கஹால் எடுப்பதை அறவே விட வேண்டும். குறிப்பாக கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மியாக வச்சுருக்கணும். நல்ல கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு நிறையா வேணும். நல்ல கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் நிறையா நடந்தீங்கன்னா தான் முடியும். அப்புறம் ஒபிசிட்டி, அந்த உடல் பருமனை குறைப்பதிலையும் நீங்கள் கவனம் செலுத்தணும். தென் எல்லாவற்றிற்கும் மேலாக பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த எதுவுமே இருக்காது, சர்க்கரை நோய் இருக்காது, பிபி பிளட் ப்ரெஷர் இருக்காது, அல்லது கொலஸ்ட்ரால் இருக்காது. ஆனால் எந்த வியாதியுமே இல்லாமல் திடீர்னு பார்த்தா இந்த பரபரப்பான வாழ்க்கையினாலேயே என்னாகும், உங்களுக்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் நீங்கள் இந்த எல்லா விதமான இந்த காரணங்களையும் நீங்கள் சரியான முறையில் நிவர்த்தி செய்தால் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வருவதை நீங்கள் தவிர்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.